ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் பாட்டி வீட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளோ நிறைய மெமரிஸ் சின்ன வயசுலேருந்து இங்கே வளர்ந்தனால எனக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஷீட் போட்ட மாட்டுக்கொட்டாய் இப்போ தான் வந்து போட்டது. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓலையிலேயே இருந்துச்சு. ட்ரெடிஷ்னலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே நுழையிற வாசப்படி அதுதான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த பிளேஸ் தான் நுழையிற வாசப்படி. படிக்கட் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும் மேலே போகிற மாதிரி. இந்த உரல் கல்லெல்லாம் எனக்கு நிறைய மெமரிஸ் கொடுத்துருக்கு. இப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக நம்ம மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சிக்கிறோம். ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல தான் உட்காந்து இட்லி மாவு அரைக்கிறது, கொழுக்கட்டைக்கு கூட வேர்க்கடலையை வெல்லம் சேர்த்து இடிக்கிறது, நிறைய ஸ்நாக்ஸ் இந்த இடத்துல பாட்டி எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப மெமரபுளான ஒரு இடம். இதுதான் பார்த்திங்கன்னா டிவி ரூமு. இந்த டிவி ரூமில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது வெறும் பொதிகை சேனல் மட்டும்தான் வரும். அந்த ஒரு சேனல்லே பார்த்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதில் வர சிங்கிங் ஷோலாம் நான் அப்போ பார்த்துட்டு இருந்தேன் சின்ன வயசில். டிவி ரூமில் இந்த சின்ன இடத்துல எத்தனை ஃபேமிலி நாங்கள் ஒன்றா சேர்ந்து படுப்போம். ஸோ டிவி ரூமில் இவ்வளோ மெமரிஸ் இருக்குது எனக்கு. சுவிட்ச் போர்டு கூட பாருங்கள், பழைய காலத்து சுவிட்ச் போர்டு இது. பார்க்கவே எப்படி இருக்குது. வெளியில் இப்போ போயிருக்கேன். அவுட்டர் வியூ இது தான். ஃபுல்லாக நிலமாக இருக்கும். சொனப்பல் போடுவாங்க, நெற்பயிர் போடுவாங்க, கரும்பு பயிர் போடுவாங்க. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பயிராக தான் போடுவாங்க இந்த இடத்துல. இப்போ தெரிகிற இந்த ஷீட் கொட்டாயாண்ட கீழே பார்த்திங்கன்னா முன்ன மாட்டு வண்டி விட்டுருந்தாங்க. எத்தனை வருஷமாக இருந்த அந்த மாட்டு வண்டியை விற்றுட்டனால இப்போ வைக்க ஒரு பயிர் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. இவன் பேர் ஜிம்மி. இதுதான் சமையல் ரூமாக இருக்கிறது. இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மண் அடுப்பு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல தான் இப்போ வரைக்குமே பாட்டி வீட்டுக்கு வரும்போது கோழி அறுத்துட்டு அதை குழம்பு செய்கிறது, பிரியாணி செய்கிறது இந்த அடுப்பில் தான் இப்போ வரைக்குமே பண்ணுவோம். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த இடத்துல. அதே மாதிரி தீபாவளிக்கு அதிரசம், தட்டை வடை அதெல்லாம் பாட்டி இந்த இடத்துல தான் உட்காந்து எங்களுக்காக சுட்டு தருவாங்க சின்ன வயசில். ஸோ இந்த இடம்னா எனக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. சில டைம் வெளியில் இப்போ காமிக்கிற இந்த இடத்துல கூட வந்து கல்லை வச்சு பிரியாணி செய்கிறதுக்காக 3 கல் வச்சு கூட செஞ்சுருக்கோம். இந்த கொய்யா மரம் எத்தனை வருஷமாக இருக்குது. இதுலேயும் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. வரப்பெல்லாம் கொய்யா பழம் பறித்து சாப்பிடுவோம். மல்லிகைப்பூ செடி வச்சு விட்டுருப்பாங்க. ஈவினிங் டைம் ஆனால் அந்த மொட்டு குண்டு மல்லியை ஈவினிங் ஆனால் பூ அறுத்துட்டு போயிட்டு நான் வந்து எங்கள் கலைச்செல்வி அம்மா கிட்ட கொடுப்பேன். அவங்க தான் அதை கட்டுவாங்க, பூ கட்டுவாங்க. பாட்டியுமே சில டைம் கட்டுவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெமரபுளான இடம். ஏன்னா கோழி கட் பண்ணுறதுக்கு மாமா கூட உட்காந்து இந்த இடத்துல தான் எப்பயுமே கட் பண்ணுவோம். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சு விட்டுருக்காங்க. நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்தே அந்த இடத்துல வாழை மரம் தான் இருக்கிறது. பாருங்கள், பிரியாணி கெட்னே வச்சுருந்த கல் கூட அங்கேயே இருக்குது ஸ்டில். பிரியாணி செய்கிறது மட்டுமே இல்லாமல் அந்த ஸ்பாட்லேயே அங்கேயே டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அதே மாதிரி கோழி வெட்டும் போது கோழி ஈரல் கூட கம்பியில் குத்தி இந்த இடத்துல அடுப்பில் வச்சு தீச்சி தருவாங்க பாட்டிலாம். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா பாத்ரூம். பாத்ரூம் உள்ளவே தொட்டியும் இருக்குது. ஆனால் அந்த தொட்டி யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த கதவெல்லாம் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எத்தனை வருஷமான வீடு இதுன்னு சொல்லிட்டு. இந்த தட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஏஜ் மேலே ஆகும். ஏன்னா அத்தனை வருஷமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டில் இப்போ போனாலே அந்த தட்டில் தான் வச்சு சாப்பாடு சாப்பிடுவேன் நான். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கிச்சன்னு. இப்போல்லாம் அடுப்பில் மட்டுமே சாப்பாடு செய்கிறது கிடையாது. இப்போ தான் நம்மளுக்கு கேஸ் ஃபெசிலிட்டிலாம் வந்துட்டனால ஸ்டவ் இங்கே தான் கீழே வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து சாப்பாடு இப்போல்லாம் செய்கிறது. இந்த ஷெல்ஃப்லலாம் வந்து பாட்டி வந்து ஏதாவது எங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு மறைச்சி வைப்பாங்க. ஏன்னா ஒரே நாளில் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுடுறோன்னு சொல்லிவிட்டு ஒழிக்க வச்சுருந்து அடிக்கடிக்கு கொடுப்பாங்க எங்களுக்கு.
ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா கீழே உட்காந்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஸ்லாப்லாம் எதுவுமே கிடையாது நம்ம ஸ்டவ் வைக்கிறதுக்கு. வெளியில் தெரிகிற அந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா 4 கம்பம் இருக்கிற அந்த ஏரியாவில் தான் வந்து பலாப்பழம் சீசன் அப்போ பலாப்பழம் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக மாங்காய்லாம் வெட்டுற அந்த ஸ்பேஸ் அது. அந்த இடம்னா எனக்கு அவ்வளோ மெமரி இருக்குது. எங்கள் பெரிய பெரியம்மா, சின்ன பெரியம்மா, அப்புறம் எங்கள் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து கெட் டுகெதர் மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வருவோம். அப்போ இந்த இடத்துல தான் பலாப்பழம் சீசன் அப்போ பலாப்பழம் மாமா எங்களுக்காக வெட்டி கொடுப்பாரு. இந்த இடத்துல அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா பூஜை ரூமு. பூஜை ரூமில் சின்ன வயசில் நான் அக்காலாம் பார்த்திங்கன்னா மாங்காய் பழம் பறிச்சுட்டு வர்றதை வந்து மறைச்சி வச்சுப்போம். ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணி கூட சாப்பிட மாட்டோம். சண்டை வரும் எனக்கும் அக்காவுக்கும். அதிலே வந்து அக்கா நிறைய மாம்பழம் காற்றடிக்கிறப்போ ஓடி போய் எடுத்துருவா. ஆனால் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போய் என்னால் எடுக்க முடியறதில்ல. ஸோ அதனால் அவள் பழத்தை நான் எடுக்கக்கூடாதுன்ட்டு அவள் ஏதாவது ஒரு இடத்துல இங்கே ஒளிச்சு வைப்பா, நானும் ஒளிச்சு வைப்பேன். அந்த மாதிரி மெமரிஸ்லாம் இருக்குது இந்த ரூமில் அவ்வளோ எனக்காக. இந்த 4 கம்பம் இருக்கிற இடத்துலே சில டைம் வந்து துணி காய போடுறதுக்கும் 2 சைடு கயிறை கட்டிட்டு அதுலேயும் காய போடுவோம். வெங்காயம் சின்ன வெங்காயம் அறுவடை பண்ணதும் மேலே தொங்க விடுவாங்க அந்த இடத்துல தான். இது பார்த்திங்கன்னா நேராக போகிற ரூம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்போ வரைக்கும் பேர் இந்த ரூமுக்கு. இங்கே வந்து பயிர் அறுவடை பண்ணதெல்லாம் ஏதாவது இருக்கிறத வந்து இந்த மாதிரி பெரிய பானையில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. வேர்க்கடலை, தட்டைப்பயிறு, அந்த மாதிரி என்னென்னலாம் வந்து அறுவடை ஆகுதோ அதை போடுவாங்க. அதெல்லாம் முக்கியமான மெமரி இந்த ரூமில் என்னென்னா, மாம்பழம் சீசன் அப்போ மாம்பழம் மொத்தம் அறுத்துட்டு வர்றத பெரிய கோணி பை போட்டு இந்த இடத்துல தான் பாட்டி வீட்டில் பழுக்க வச்சுட்டு பூட்டி வச்சுருவாங்க. ஏன்னா நாங்கள்லாம் போயிட்டு அடிக்கடிக்கு எடுத்து மாம்பழத்தை சரியாக சாப்பிடாம வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி பொண்ணுங்கள்லாம் ஊர்லேருந்து வந்த பிறகு 3 பேருக்கும் பங்கு பிரித்து கொடுக்கலான்னு சொல்லி பாட்டி இந்த இடத்துல தான் வந்து மாம்பழத்தை போட்டு நல்லா பூட்டி வச்சுருவாங்க ரூமை. திறக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். சப்போட்டா காயும் அந்த இடத்துல தான் வந்து பழுக்கிறதுக்கு எப்பயுமே போட்டுட்டு பூட்டி வைப்பாங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமா ரூம். அவரை இப்போதைக்கு வந்து இல்லை, அதனால் வந்து இந்த ரூமில் வந்து இப்போதைக்கு ஸ்டோரேஜ் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நேராக தெரிகிற இந்த இதில் தான் வேர்க்கடலை அறுவடை பண்ணால் அதை போட்டு வைப்பாங்க. இது பேர் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. உங்களுக்கு இது பேர் என்னன்றது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் வேர்க்கடலை அறுவடை பண்ணுறத உள்ளே போட்டு வைப்பாங்க. வேணுன்றப்ப பாட்டி இறங்கி அதுலேருந்து எடுப்பாங்க. அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வைக்கிற ரூமுன்னு தான் நாங்கள் வந்து சொல்கிறது. பெட்ரூம்னு சொல்ல மாட்டோம். பீரோ இங்கே தான் வச்சுருப்பாங்க ட்ரெஸ் வைக்கிறதுக்காக. ஸ்டில் இந்த மாதிரி பழைய பீரோ தான் பாட்டி வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரூமில் தான் வந்து ஸ்நாக்ஸ் விருந்தாளிங்கள்லாம் வரதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மேலே பையில் போட்டு மாட்டி வைப்பாங்க. சில டைம் நான் என்னோடய பழத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல தான் மறைச்சி ஒழிக்க வைப்பேன். யாரும் என்னோடய மாம்பழத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இப்போ பேக் இங்கே தெரியுது பாருங்கள். இந்த பேக்லலாம் இப்போ கூட ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கான ரூம்னே இதுக்கு பேர் வச்சுருக்குறோம் நாங்கள். இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் மேலே பையில் போட்டு பாட்டி மாட்டி வச்சுருவாங்க. வேணுன்ற டைம்லலாம் வந்து எடுத்து சாப்பிடுவோம். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது இந்த ரூமில். இதுதான் எங்கள் பாட்டி வீடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlog.